ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மகாவிஷ்ணுவை தற்பொழுது விமான நிலையத்தில் வைத்து காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சு கைது பண்ணி அதை ஒரு செய்தி. சாணிக்கு கோவம் வருது. எப்போதெல்லாம் RSS நபர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு எதிராக செயல்படாம அந்த விடயத்திலிருந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை இந்த சங்கி சீமான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கா. அவரை சரி மகாவிஷ்ணு அவர்களை அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சு கைது பண்ணி அதை ஒரு செய்தி. நீங்க வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. அதான் உண்மையிலும் உண்மைதான். அப்ப நீங்க இதை எதுக்கு விளப்பரிசு பண்றீங்க? உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பாரு. நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போக ஆரம்பிச்சது யாரோட அனுமதி இல்லாம நான் போய் இப்ப நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுறேன்னா அந்த கல்லூரி என்னை அழைக்காம என்னை யாரும் கூப்பிடாம நானா போய் பேச முடியுமா? இல்ல பேசிடுவேன்னா. தமிழரசி பேரை பாருங்க, எவ்வளவு அற்புதமான பேர், தமிழரசி அப்படின்னு பார்த்து வச்சிருக்காங்க. ஆனா தமிழுக்கு எதிராக சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, தமிழுக்கு எதிரான வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, தமிழுக்கு எதிரான ஆரியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த அறிவுகட்ட நாயை கொண்டு வந்து நீங்க மேடல் ஏற்றிருக்கீங்களே மேடம் என்பதற்காகவே அந்த தமிழரசி என்கிற தலைமை ஆசிரியரை அந்த கோயில் பதாகை அப்படின்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாறுதல் செய்து விட்டார்கள். திருவள்ளூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஹெட்மாஸ்டர். திருவள்ளூருக்கு அதனால இது வந்து ஒரு பாசிச ஆட்சி. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது பாசிச வெறியுடன், இந்து மத எதிர்ப்பு வெறியுடன், இந்து மதத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்ற வெறியுடன் திமுக ஆட்சி செயல்படுகிறது. நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில ஓடுங்கடா. இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. ஔவையாரையும் திருவள்ளுவரையும் புதைச்சிட்டா தமிழர்களையும் புதைக்க வேண்டும், இந்து மதத்தையும் புதைக்கணும். பிறவிங்கிற பேர்ல அவன் பேசிய கேடுகட்டத்தனத்தை எங்கேயும் கண்டிக்கல, பிற்போக்குத்தனத்தை எங்கேயும் கண்டிக்கல, மூட நம்பிக்கை இப்படி பரப்பக்கூடாது, எங்க தமிழ் பிள்ளைகள் என்ன ஆவாங்க அப்படின்னு எங்கேயுமே தன்னுடைய கவலை வெளிப்படுத்தல. இதுல மகாவிஷ்ணு அவர்களா சரி, எலிய அம்மனமா ஓடுது அப்படின்னு நம்ம சோர்ஸ்கள் மூலியமா விசாரிச்சா இந்த மகாவிஷ்ணு நேரடியாகவே சீமானோடு தொடர்புல இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற தகவலும் நம்ம வந்தடையுது. குறிப்பா நான் சேகரிச்ச ஒரு தகவலை சொல்றேன். இந்த மகாவிஷ்ணு என்கிற நபர் வந்து நாம் தமிழர் கட்சியில 2 வருடங்களுக்கு மேல பயணிச்சவன். இந்த உலகத்துல நல்லா புரிஞ்சுங்க, நல்ல கேள்வி, பட் நான் பாராட்டுறேன். இந்த நொடியே இந்த வினாடியே அம்மனமாக உட்கார்ந்து கூட என்னால் வந்து ஞானத்தை போதிக்க முடியும். நான் ப்ரூவ் வேணா பண்றேன், ஓபன் கேமரா முன்னாடி கூட ப்ரூவ் பண்ண எத்தனை பேர் பாப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு விருப்பப்பட்டா ஒட்டு துணி கூட இல்லாம அம்மனமா இங்கே உட்கார்ந்து என்னால கிளாஸ் எடுக்க முடியும். வேப்ப மரத்து கீழே புளிய மரத்து கீழே உட்கார்ந்து கூட கிளாஸ் எடுக்க முடியும். மார்கழி மாசம் ரொம்ப நேரம் குஞ்சிருக்காத டக்குனு வா. ஒரு ஆண் என்பவன் தனது சக பார்ட்னர், அதாவது பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றான். ஆனா அவனால முயற்சியை ஜெயிக்க முடியல, அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லுது. அப்ப என்ன, பிசிக்கல் ஸ்டாமினா வேணும், மென்டல் ஸ்டாமினா மெயினா வேணும். இதுக்கு நீங்க வந்து ஏதாவது யோக பயிற்சி மருந்துகள் ஏதாவது பரிந்துரை பண்றீங்களா? இல்ல, வெளிப்படையா அதுல மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் விர்ஜின் கிடையாது. என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். நான் விர்ஜின், கல்யாணம் ஆயிட்டா. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு அர்ஜ் இருக்கும் போது என்ன ஆகுனா விந்து சீக்கிரம் வெளியேறிடும். அது எப்படி வெளியேறிடுதுன்னா, ஓகே நீ இப்ப தயாராயிட்டா, அதிக உஷ்ணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேல இருந்து புருவ மத்தியத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கீழே இறங்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கீழே போச்சுன்னா தான் விந்து என்பது வெளியேறும். நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து யோக பயிற்சியில பிராக்டிஸ் பண்ணும்போது, பரம்பொருள் யோகமோ இல்ல மற்ற யோக பயிற்சியோ பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும். ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கும். அப்ப என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கீழே போகாது. இன்ஃபர்மேஷன் கீழே போகல அப்படின்னா எரெக்ஷனும் குறையாது. 1/2 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம்னாலும் விந்து வெளியேறாமல் உங்களால் உடல் உறவில் ஈடுபட முடியும். இது எவ்வளவு பெரிய மாபெரும் ரகசியம் தெரியுமா? மிகப்பெரிய யோக ரகசியம். இன்னைக்கு பெரிய சேல்ஸே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான மருந்துகள், அப்ப என்ன பொருட்கள் தான்.
பெரும்பாலும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்படியே ஆன்மீகம்னு ஆரம்பிப்பாங்க, கடவுளை அடைகின்ற வழி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த மாதிரி சில நபர்களை கூட்டிப்பாங்க, கும்மாளம் அடிப்பாங்க, அப்புறம் இதுகளை இழுத்துப்பாங்க, நைட்டு பூரா டான்ஸ் ஆடுவாங்க, கும்மாளம் அடிப்பாங்க, அப்புறம் ஒரு கம்யூனிட்டி ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு சிலை எழுப்புவாங்க, சிலை எழுப்பிட்டு அது வரைக்கும் கடவுளை அடைகின்ற வழின்னு பேசினவன் கடவுளே நான் தானே பேச ஆரம்பிப்பான். இப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒருத்தவன் பண்ணான். இதே மாதிரிதான் பல மாநிலங்கள்ல பல பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி கூட்டி வச்சுட்டு கும்மாளம் அடிக்கும் பொழுது சில கம்ப்ளைண்ட்டுகள் வரும். அதே மாதிரிதான் நம்ம நித்தி மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இதே மாதிரி இந்த மகாவிஷ்ணுவும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றான் பாருங்க. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். அபத்தமான பேச்ச முனைவர் சங்கர் அந்த இடத்திலேயே தட்டி கேட்ட தமிழாசிரியர் ஒற்றை மனிதனாக எழுந்து தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவிச்சார்ல, அங்க பதிச்சார்ல, அந்த ஆசிரியர் சங்கர் என்ற அந்த ஆசிரியருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுகள். உண்மையிலேயே அவர் தான் ஆசிரியர். ஆன்மீகம் பேசினாரா, அதை எதிர்த்தார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் வைக்கிறாங்க. அதையெல்லாம் கடந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டு அவர் என்ன வைத்தார், என்ன பேசினார் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய சிக்கல். பூர்வ ஜென்மத்தில் உள்ள பாவ புண்ணியங்களை வச்சுதான் இப்ப உள்ள பிறப்பை கடவுள் தீர்மானிக்கிறார் அப்படின்னாக்கா, இப்ப வெளிச்சவாள் உடையவங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா அப்ப அவங்க எல்லாம் பூர்வ ஜென்மத்துல பாவம் செஞ்சவங்க, இழிவான செயல்களை செய்தவர்கள், தவறான செயல்களை செய்தவர்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது நம்ம வேதத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சார், இது நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்லயே இது இருக்கு. என்னடி நொன்னாங்க இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிரு, ஓடி போயிரு. ஒரு கணவருடன் இருக்கும் பொழுது அந்த கணவருடன் பேசிக்கொண்டே சைட்ல இன்னொருத்தவன நடந்து போற இன்னொருத்தவன சைட் அடிப்பா, மனசுக்குள்ள இன்னொருத்தவன நினைச்சுக்கிட்டு இருப்பா, இவங்க 3 பேரும் இல்லாத நேரத்துல இன்னொருத்தவனோட தன்னுடைய பெட்டை ஷேர் பண்ணிப்பா அப்படின்னு சாணிக்கு நீதி, மனு நீதி, அந்த பனையோலையில இதான் எழுதியிருந்தது, பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுவானா இவன்? என்னுடைய அறிவிட்ட முண்டோம் சொல்லுவியாத? அந்த பள்ளியினுடைய, அதாவது அசோக் நகரில் இயங்கக்கூடிய அந்த அவர் பேசின பள்ளி இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த தலைமை ஆசிரியருடன் இவர் உரையாடிய ஒரு சின்ன கிளிப் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. காணும் பொருள்லாம் அணுக்களின் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. யாரு? ஆராய்ச்சியாளர். காண முற்பட்டவன் கடவுளே ஆனானே. யாரு? தன்னை அறிந்தவன். பொருள் ஒண்ணுதான், நம்ம மாத்தி சொல்லிக்கிறோம். இவங்க ஏஜுக்கு நீங்க உள்ள கொடுக்கணும், இவங்க ஏஜுக்கு நீங்க பிள்ளைங்கள மனசு இது கன்சிக்யூட்டிவா உங்களுக்கு என்ன ரிசல்ட் எனக்கு குழந்தைங்க எனக்கு பேச சொன்னீங்கன்னா நான் வேற மாதிரி பேசுறேன். உங்களுக்கு எப்படி அந்த எதிர்காலத்துக்கு இவங்க எப்படி எல்லாம் போகணும்ன்றத நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன புரிதல் இருக்கு, அவங்க எப்படி போனா நல்லா இருக்கு, நீங்க சொல்லுங்க. நான் எப்படி போகணும்னா அந்த கிளிப்ல அவர் சொல்றாப்புல, அதாவது என்னை விட்டீங்கன்னாக்க நான் ஏதோ பேசுவேன், நான் நிறைய பேசுவேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை மட்டும் நான் ப்ரொவைட் பண்றேன். அப்ப நீங்க ஒரு இதுக்கு பேச போறாருனாக்கா ஒரு தொகை கொடுப்பாங்க அவருக்கு. அட சில்ற பேலாடா நீ. இல்லைங்க, எங்களுக்கு இந்த மாதிரி மாணவர்களுடைய ஃபியூச்சர் பத்தி நீங்க பேசணும், இப்படியாப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருந்தா போதும்னு ரொம்ப தெளிவா தான் அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா இந்த முண்டக்கலப்பைக்கு இந்த ஆன்மீகம், பூர்வ ஜென்மா, மயிறு, மட்டை இதை தவிர்த்து வேற எதுவுமே பேசலன்னு நினைக்கிறேன். பாவமும் ஜீரோ, புண்ணியம் ஜீரோல இருந்தா அடுத்த பிறவி கிடையாது. புண்ணியம் சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு, பாவம் சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு. பாவம் சேர்த்திருந்தீங்கன்னா இப்படி கையில விளங்காம பிறப்பீங்க, பிச்சை எடுப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு நோயோட பிறப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு வேதனையோடு பிறப்பீர்கள். புண்ணியம் செய்தீர்கள் என்றால் ஒரு நல்ல வீட்டுல நல்ல குழந்தையா பிறப்பீங்க, சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காது. இப்ப உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப வருஷமா இந்த சைக்கிள் சூசம் மாதிரி சுத்தில தெரிஞ்சிருக்குது. திங்கிறது தோசை, நான் வைக்க போறேன் பூசை அப்படின்னு ரொம்ப வருஷமா தெரிஞ்சுட்டு போல் இருக்கு. அதனால நீங்க என்ன பேசினாலுமே நான் எனக்கு வச்சுதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போய் ஆன்மீகம், பூர்வ ஜென்மம், அதனாலதான் கூடா பிறக்கிறீங்க, அதனாலதான் இப்படி பிறக்கிறீங்க, ஏழ்மையா பிறக்கிறீங்க அப்படின்னு அந்த பழைய பஞ்சாங்கத்தையே போய் பேசி இன்னைக்கு இந்த மாட்டிற்கு சிக்கல்ல. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே மாட்டிக்கிட்டனே. அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. அந்த ஓலைச்சுவடிகளை பூரா மண்ணோடு மண்ணாக்கி புதைச்சு விட்டானா. நம்ம ரங்கராஜ் பாண்டே பேசுற டயலாக அப்படியே பேசி வச்சிருப்பாப்ல தம்பியோட மாடுலேஷன்ல. ரங்கராஜ் பாண்டேனே நீங்களா? என்னன்னு ஆளே அடையாளம் தெரியாம இழைச்சு போயிட்டீங்களே, சுகர் மாத்திரை போடுறது இல்லையா? ஆனா பாருங்க, ஒரு மனு கொடுக்கல, அமைச்சரை பார்க்கல, சம்பந்தப்பட்ட
கல்வி அலுவலர்கள் யாரையும் பார்க்கல, ஏன் ஒரு கோரிக்கை கூட வைக்கல. ரொம்ப ஈஸியா ஒரு டிரான்ஸ்ஃபரை தம்பி மகாவிஷ்ணு வாங்கி கொடுத்துட்டாப்புல தலைமை ஆசிரியருக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.